வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் மதுஷ்யா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். மின்சார கட்டண உயர்வு தொடர்பில் வெளியாகியுள்ள அறிவிப்பு. யாழில் மாடியிலிருந்து குதித்த மாணவி முதலிடம் பெற்றதால் ஏற்பட்ட கதி. யாழ் உள்ளிட்ட பகுதிக்கு மக்களுக்கு வெளியான அறிவிப்பு. இலங்கையின் வெளிநாட்டு கடன் 37 பில்லியன் டாலர்கள் வெளியான தகவல். முல்லைத்தீவில் கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகை, இளைஞன் கைது. திருமதி அழகி போட்டி 2025 பட்டத்தை சுவீகரித்த இலங்கை அழகி சபீனா. தொடர்பான விரிவான செய்திகள். மின்சார கட்டண உயர்வு தொடர்பாக இலங்கை மின்சார சபை சமர்ப்பித்த முன்மொழிவு குறித்து தனது முடிவை இந்த மாதத்தின் 2வது வார இறுதிக்குள் வெளியிடுவதாக இலங்கை பொது பயன்பாடு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. மின்சார கட்டணத்தில் 6.8% அதிகரிப்பை முன்மொழிந்து மின்சார சபை கடந்த செப்டம்பரில் ஆணைக்குழுவுக்கு கோரிக்கை விடுத்திருந்தது. அதன்படி கிழக்கு மாகாணத்தில் வாய்மொழி பொதுக்கருத்து கணிப்பு காலத்தை ஆணைக்குழு கடந்த மாதம் 18ஆம் தேதி தொடங்கியது. நாட்டின் 8 மாகாணங்களை உள்ளடக்கிய பொதுமக்களின் கருத்துக்கள் இதுவரை பெறப்பட்டுள்ளன. அத்துடன் அவற்றில் 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றுள்ளனர் என்று பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இதேவேளை மேற்கு மாகாணத்தை மையமாக கொண்டு பொதுமக்களின் கருத்துக்களுக்கான இறுதி அமர்வு 8ஆம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தொடர்புடைய பொதுமக்களின் கருத்துக்களை ஆணைக்குழு ஆராய்ந்து வருகின்றதோடு அதில் மின்சார சபை மின்சார உற்பத்திக்கான மதிப்பிடப்பட்ட செலவு, மின் உற்பத்தி நிலையங்களிலிருந்து எரிபொருள் வாங்குவதற்கான செலவு, விநியோக செலவு மற்றும் கடன்களை திருப்பிச் செலுத்த மின்சார கட்டணங்களிலிருந்து பெறப்பட்ட நிதி ஆகியவற்றிலும் கவனம் செலுத்தப்படுவதாக கூறப்படுகிறது. இவ்வாறதொரு பின்னணியில் அனைத்து புள்ளிகளையும் பரிசீலித்த பிறகு மின்சார கட்டண திருத்தம் குறித்த இறுதி அறிக்கை வெளியிட திட்டமிடப்பட்டுள்ளது. மாணவி ஒருவர் விளையாட்டு ஒன்றில் முதலிடம் பெற்றதால் அவரது வகுப்பு மாணவிகள் அவரிடமிருந்து விலகி இருந்ததால் குறித்த மாணவி 2வது மாடியிலிருந்து குதித்ததால் படுகாயமடைந்துள்ளார். இந்த சம்பவமானது நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் முல்லைத்தீவைச் சேர்ந்த 14 வயதுடைய குறித்த மாணவி உடுவில் மகளிர் கல்லூரியின் மாணவிகள் விடுதியில் கடந்த ஒரு வருட காலமாக தங்கி நின்று கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றார். இந்த நிலையில் அவர் விளையாட்டு ஒன்றில் பங்கு பற்றி முதலிடம் பெற்றுள்ளார். இதனால் அவரது வகுப்பு மாணவிகள் அவரிடமிருந்து விலகியிருந்தனர். இதன் காரணமாக மனமுடைந்த மாணவி விடுதியின் 2வது மாடியிலிருந்து கீழே குதித்ததால் காலில் படுகாயம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக சுன்னாகம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்ட போது தனது வாக்குமூலத்தில் குறித்த மாணவி இதனை தெரிவித்துள்ளார். மேலும் படுகாயமடைந்த மாணவி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். மாலை வேளைகளில் இடியுடன் கூடிய மழை பெய்ய சாதகமான வளிமண்டல நிலைமைகள் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான மாகாணங்களில் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வடமத்திய கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே பலத்த மழை, பலத்த காற்று மற்றும் பலத்த மின்னல் தாக்கங்கள் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இலங்கையின் மொத்த வெளிநாட்டு கடன் தொகையானது 37 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் என தெரியவந்துள்ளது. அரசாங்க நிதி பற்றிய குழு அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷன டி சில்வா தலைமையில் கூடிய போது இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டது. இலங்கை பெற்ற கடன்கள் குறித்து குழு விசாரணை போது கூட்டத்துக்கு அளிக்கப்பட்ட பொதுக்கடன் மேலாண்மை அலுவலக அதிகாரிகள் 37 பில்லியன் அமெரிக்க டாலர்கள், அதாவது 19.6 டிரில்லியன் ரூபாய் வெளிநாட்டு கடன்கள் பெறப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். அனைத்து கடன் வாங்கும் செயல்முறைக்கும் தற்போது அரச கடன் மேலாண்மை அலுவலகத்தால் மட்டுமே நிர்வகிக்கப்படுகின்றன. நாட்டின் கடன் மேலாண்மை நடவடிக்கைகளை வலுப்படுத்த திறமையான அதிகாரிகளை நியமிப்பதன் முக்கியத்துவத்தையும் கோப் குழு தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷன் டி சில்வா இதன்போது எடுத்துரைத்தார்.
முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பு தேவிபுரம் காட்டுப்பகுதியில் கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகையிடப்பட்டுள்ளதுடன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். தேவிபுரம் காட்டுப்பகுதியில் கசிப்பு உற்பத்தி இடம்பெறுவதாக நேற்றைய தினம் புதுக்குடியிருப்பு போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரிக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் புதுக்குடியிருப்பு போலீசார் அதிரடி நடவடிக்கையை மேற்கொண்டு கசிப்பு உற்பத்தி நிலையத்தை முற்றுகையிட்டுள்ளனர். இதில் 8 பேரல்களில் 1280 லிட்டர் கோடா கேன்களில் தயாரிக்கப்பட்ட 100 லிட்டர் கசிப்பு மேலும் சுருளொன்றும் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அத்துடன் தேவிபுரம் பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய இளைஞன் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார். இவர் கடந்த 3ஆம் மாதம் கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட போது கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு தண்டனையும் வழங்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளதாக புதுக்குடியிருப்பு போலீசார் மேலும் தெரிவித்தனர். உலகளவில் திருமணமான பெண்களுக்கான பழமையான மற்றும் மிகப்பெரிய சர்வதேச அழகு போட்டியாக அங்கீகரிக்கப்பட்ட திருமதி உலக அழகி போட்டி நேற்று பிரம்மாண்டமாக நடைபெற்றது. இந்நிலையில் அதன் இறுதிப் போட்டியில் சபினா யூசுப் திருமதி இலங்கை உலக அழகி 2025 என முடிசூட்டப்பட்டார். இந்த போட்டி அதன் வெற்றியாளர்களுக்கு சர்வதேச மேடைகளில் தங்கள் நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்த ஒரு உலகளாவிய தளத்தை வழங்குகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் fm.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.